Happy morning, dear friends. Here's yours, Dr. Rajanta. Welcome to Demystify with Ajay. Dear friends, இன்னைக்கு நாம என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா மெஷர்ஸ் ஆஃப் ஷேப். யூஸ்வலா நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா மெஷர் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி அண்ட் மெஷர் ஆஃப் டிஸ்பர்ஷன் நம்ம டிஸ்கஸ் பண்ணினோம். ஸோ அது எப்படி இருக்கு அப்படின்னா டிஸ்ட்ரிபியூஷன், ஒரு டேட்டா வந்து எந்த அளவுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம். அண்ட் இங்க எந்த மாதிரி ஆயிருக்கு, அதாவது எந்த அளவுக்கு ஆயிருக்கு அப்படிங்கிறது தான் இங்க நாம ஷேப்ல பார்க்க போறோம். சி யூஸ்வலா ஷேப் அப்படிங்கும்போது அஃப்கோர்ஸ் அது வந்து ஒரு விஷுவலைசேஷன் பண்ணி பார்க்கும்போது அஃப்கோர்ஸ் அது எக்ஸாக்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் நம்மளுக்கு சொல்லுது. அண்ட் அந்த எக்ஸாக்ட் டிஸ்ட்ரிபியூஷனை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்கியூனஸ் அண்ட் குர்டோசிஸ் மூலமா நம்மளுக்கு தெரியுது. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்கியூனஸை பார்க்கலாம். இந்த எக்ஸாக்ட் ஸ்கியூனஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் நம்மளுக்கு கரெக்டா நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனா இருக்கா, அதாவது நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனா இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்கியூனஸ் இல்லாம கரெக்டான எக்ஸாக்ட் மெஷர் இதுல இருக்கா, மீன் வந்து எக்ஸாக்ட் மிட்ல இருக்கா அப்படின்னு பாக்குறது தான் இந்த எக்ஸாக்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். அண்ட் இந்த நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனோட ஸ்கியூனஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 0 வேல்யூ. ஓகேங்களா? அண்ட் நெக்ஸ்ட் இதே சேம் திங் நம்மளுக்கு ஸ்கியூனஸ் கிரேட்டர் தென் 0 அண்ட் லெசர் தென் 0 அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி கிரேட்டர் தென் 0 அப்படின்னு பார்க்கும்போது அஃப்கோர்ஸ் நம்ம அதை என்னன்னு சொல்லுவோம்னா பாசிட்டிவ்லி ஸ்கியூடு. அண்ட் அதே மாதிரி லெஸ் தென் அப்படிங்கும்போது நெகட்டிவ்லி ஸ்கியூடு. ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த எக்ஸாக்ட் கிரேட்டர் தென் அண்ட் 0 லெசர் தென் அப்படின்னு பார்க்கும்போது இதுல நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட மீன் வேல்யூ இட் இஸ் லெஸ் தென் மீடியன் அண்ட் லெஸ் தென் மோட். அண்ட் அதே சேம் திங் நம்ம கிரேட்டர் தென் விச் இஸ் நம்ம பாசிட்டிவ்லி ஸ்கியூட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மீன் வந்து பாத்தீங்கன்னா கிரேட்டரா இருக்கும், விச் இஸ் கிரேட்டர் தென் மீடியன் அண்ட் கிரேட்டர் தென் மோட் ஆல்சோ. ஸோ நம்மளுக்கு வந்து கிரேட் வந்து பாத்தீங்கன்னா மீன் தான். ஸோ மீன் வேல்யூ தான் நம்மளுக்கு எக்ஸாக்டா கிரேட்டரா இருக்கும். அண்ட் இது எக்ஸாக்டா நம்ம எப்படி இன்கேஸ் மேத்தமெட்டிக்கலா நம்ம எப்படி இதை கால்குலேட் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் ஸ்கியூனஸ் நம்ம கால்குலேட் பண்றதுக்கு சம் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் மீன் த ஹோல் கியூப் டிவைடட் பை என் மைனஸ் 1 இன்டூ ஸ்டாண்டர்ட் டிவியேஷனோட கியூப். ஓகேங்களா? ஸோ இங்க எஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அண்ட் இந்த எக்ஸ் பார் அப்படின்னு சொல்றது நம்ம மீன் ஆஃப் த எக்ஸ் வேல்யூ. ஓகேங்களா? யா, ஃபைன். அண்ட் ஞாபகத்துல வச்சுக்கோங்க, இந்த எக்ஸாக்ட் ஸ்கியூனஸ் நம்மளுக்கு எந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னு பாக்குறதுக்காக ஸோ இட் இஸ் அக்கார்டிங் டு த ஸ்ப்ரெட்னஸ் நம்ம கால்குலேட் பண்றதுக்கு மெஷர் பண்றதுக்கு. அண்ட் இங்க குர்டோசிஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா யா இட் இஸ் ஆல்சோ ஒன் அமௌங் த டிஸ்ட்ரிபியூஷன் நம்ம சொல்றதுக்கு தான். ஆனா இது எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது டாலரா இருக்கா இல்ல ஷார்ட்டரா இருக்கா அப்படின்னு நம்ம டிஸ்கஸ் பண்றதுக்கு தான் இந்த குர்டோசிஸ். அண்ட் இந்த எக்ஸாக்ட் நீங்க இப்ப பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியும் நம்மளோடதுல இன் கேஸ் குர்டோசிஸ் இஸ் ஈக்குவல் டு 0வா இருக்கும்போது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இதுதான் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். அண்ட் இதே சேம் திங் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் லெஸ் தென் 0வோ இல்ல கிரேட்டர் தென் 0 அப்படின்னு இருக்கும்போது தயவு செஞ்சு கொஞ்சம் பாருங்க, இங்க நம்மளுக்கு டாலரா இருக்கு அண்ட் இங்க நம்மளுக்கு ஷார்ட்டரா இருக்கு. அண்ட் டு த சேம் திங் நம்ம மேத்தமெட்டிக்கலா இது பார்க்கணும் அப்படின்னா குர்டோசிஸை நம்ம எப்படி நம்ம மேத்தமெட்டிக்கலா கால்குலேட் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா சம் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் மீன் த ஹோல் whole to the power of 4 and divided by n minus 1 into standard deviation to the power of 4. ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ஸ் கூட நம்ம இங்க பார்க்கலாம். அண்ட் ஃபார் அன் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பாத்தீங்கன்னா சம் கிளாஸஸ் நம்மளுக்கு இங்க இருக்கு அண்ட் லெட் வி ஹாவ் சம் ஃப்ரீக்வன்சி. ஸோ கிளாஸஸ் பாத்தீங்கன்னா 2 to 4 அண்ட் 4 to 6 கால்குலேட் பண்ணிக்கலாம், 6 to 8 அண்ட் 8 to 10 இப்படி இருக்குன்னு வைங்களேன். அண்ட் let we have the frequency, கொஞ்சம் வேரியேஷன் ஆஃப் ஃப்ரீக்வன்சிஸ் இங்க இருக்கு. ஸோ இன் சச் எ கேஸ் இப்போ நம்ம ஜஸ்ட் டு ஹாவ் இந்த ஒரு சாம்பிளை வச்சு நம்மளுக்கு அஃப்கோர்ஸ் ஸ்கியூனஸ் அண்ட் குர்டோசிஸை கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பாத்தீங்கன்னா மிட் வேல்யூவை கண்டுபிடிச்சுக்கணும். ஸோ மிட் வேல்யூ ஆஃப் திஸ் கிளாஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது 3, இது 5 அண்ட் அஃப்கோர்ஸ் திஸ் இஸ் 7 அண்ட் 9. ஓகேங்களா? ஸோ நம்ம முதல்ல ஃப்ரீக்வன்சியை சம் அப் பண்ணிக்கலாம். சம் ஆஃப் ஃப்ரீக்வன்சி விச் இஸ் ஈக்குவல் டு 3, 4, 2 அண்ட் 1. அஃப்கோர்ஸ் we just get 10.
ஓகேங்களா அண்ட் ஹியர் நம்ம f of x கால்குலேட் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்மளுக்கு f of x வச்சு தான் we are just going to calculate the mean value so f of x நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதையும் நாம மல்டிப்ளை பண்ணிக்கணும் ஸோ இதையும் நம்ம ப்ராடக்ட் பண்ணினோம் அப்படின்னா நம்மளுக்கு f of x நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ அஃப்கோர்ஸ் நம்மளுக்கு இது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இட் ஜஸ்ட் கெட் 9 இது 20 and இது 14 of course this is 9 and நம்மளுக்கு இங்க summation of f of x 9 14 20 so இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 52 கிடைக்குது okay so இந்ததுல நம்ம mean value calculate பண்ணிக்கலாம் mean value which we just have sum of f of x divided by sum of f so which is 52 divided by 10 நம்மளுக்கு வந்து 5.2 get ஆகுது so in the 5.2 which we are just going to calculate the x minus x mean okay so x minus x mean அப்படினு பாத்தீங்கன்னா of course நம்மளுக்கு mid value this is what the x so in the x value வந்து தான் வெச்சு நம்ம x mean வந்து minus பண்ணினோம் subtract பண்ணினோம் அப்படினா we just get the so here we have the x mean ஓகேங்களா so இதையும் நம்ம minus பண்ணனும் that is 3 minus 5.2 and 5 minus 5.2 and inga 7 minus 5.2 and 9 minus 5.2 so inga enna value varudho of course adhaan namalukku exact in the mean value kandupidikirathu of course in the mean value vechu nama enna panna porom appadina yeah we are just going to calculate the standard deviation so standard deviations you nama calculate panikalam so how we just get it summation of I is equal to 1 to n the f of I xi minus x mean the whole square divided by sum of I is equal to 1 to n this f of I so in the x of x to the bar that is x mean the whole square இத வெச்சு தான் நம்ம standard deviation கண்டுபிடிக்க போறோம் சரி இத நாம எப்படி இங்க அப்ளை பண்றோம் அப்படினு பாத்தீங்கன்னா யா இதையும் நம்ம இந்த exact frequency-யும் multiply பண்ணினோம் அப்படினா the whole square பண்ணினோம் that is f into x minus x bar the whole square அதையும் அதுதான் நம்மளுக்கு இங்க ஸ்டாண்டர்ட் டீவியேஷனுக்கு ஈஸியா கண்டுபிடிக்க முடியும் அண்ட் ஃபர்தரா பாத்தீங்கன்னா f of x minus x mean the whole cube f of x minus x mean the whole to the power of 4 நம்ம கால்குலேட் பண்ணினா which we are just going to calculate skewness-ஐயும் kurtosis-ஐயும் கால்குலேட் பண்ணலாம் அது எப்படி அப்படினு பாத்தீங்கன்னா of course kurtosis-க்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த எக்ஸாக்ட் நமக்கு தேவைப்படுது that is summation of summation of we are just going to have x minus x mean the whole cube divided by n minus 1 inga standard deviation oda cube and for kurtosis nama already sonna mari dhaan summation of x minus x bar the whole to the power of 4 and n minus 1 into s to the power of 4 so இந்த மாதிரி விஷயத்தை நம்ம calculate பண்ணினோம் அப்படினா yeah it would be easy to calculate நமக்கு இந்த skewness oda value என்ன okay and kurtosis oda value enna whether it is 0 வா இருக்கா இல்ல less than 0 வா இருக்கா greater than 0 வா இருக்கா and அதே மாதிரி k kurtosis வந்து அதே zeroness எப்படி இருக்கு less than ஆ இருக்கா greater than ஆ இருக்கா அப்படிங்கிற மாதிரியான calculation பண்ணி we are going to analyze it ஓகேங்களா and இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரே ஒரு தான் அதாவது என்ன அப்படினு பாத்தீங்கன்னா of course நமக்கு இந்த skewness it is measuring the degree of lopsidedness அப்படினு சொல்லுவாங்க அதாவது I just specify here அதாவது பாத்தீங்கன்னா sidedness அதாவது இந்த exact axis so இதுல எந்த அளவுக்கு நமக்கு டிஸ்ட்ரிபியூஷன் ஆயிருக்கு அப்படினு கண்டுபிடிக்கிறது தான் இந்த skewness and yeah next பாத்தீங்கன்னா kurtosis இதுவும் actually the measure of degree மெயினா பாத்தீங்கன்னா of course in the tailedness ஓகேங்களா so this exact kurtosis it is exactly on to the tailedness so இதுதான் ரெண்டுக்கான differences and of course இந்த exact visualization வச்சு நம்ம எந்த அளவுக்கு skewness ஆயிருக்கு இல்ல kurtosis ஆயிருக்கு அப்படிங்கறத measure பண்ணலாம் okay and next furthermore statistically இன்னும் ரெண்டு விஷயம் இருக்கு என்ன அப்படினு பாத்தீங்கன்னா of course covariance and correlations
யூஸ்வலா இந்த கோவேரியன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இஃப் இந்த சென்ஸ் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கலா வந்து நம்மளுக்கு ரெண்டு ரேண்டம் வேரியபிள்ஸ்ல வந்து எந்த அளவுக்கு ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படின்னு பாக்குறதுக்கோ இல்ல ஒரு இது சேஞ்ச் ஆச்சுன்னா இன்னொரு சேஞ்ச் ஆகுதா இல்ல ஒரு இது வந்து வேரியேஷன் ஆகலைன்னா அது இன்னொன்னு எந்த அளவுக்கு வேரியேஷன் ஆகுது அப்படின்னு பாக்குறதுக்கு இந்த கோவேரியன்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல் ஆகுது. அண்ட் ஞாபகத்துல வச்சுக்கோங்க, இந்த எக்ஸாக்ட் ரிலேஷன் மோர் த நம்பர் கிரேட்டரா இருக்கு அப்படின்னா அஃப்கோர்ஸ் இட் இஸ் ரிலேண்ட், அதாவது இட் இஸ் ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படின்னு. அதே மாதிரி பாசிட்டிவ் கோவேரியன்ஸும் டைரக்டா ரிலேஷன்ஷிப்ல இருக்கு, அதனாலதான் நம்மளுக்கு பாசிட்டிவிட்டியா காமிக்குது. அதாவது பாத்தீங்கன்னா திஸ் எக்ஸாக்ட்லி ரிலேட்டட் டு டைரக்ட்லி ரிலேட்டட் டு, ஸோ நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா லீனியாரிட்டியை காமிக்கிறது இங்க. ஓகேங்களா? அண்ட் டுவர்ட்ஸ் இப்போ இது இன்க்ரீஸ் ஆகும்போது நம்மளுக்கு இந்த இடத்துல டிக்ரீஸ் ஆகுது. ஸோ விச் இஸ் ஜஸ்ட் ஷோஸ் நெகட்டிவ் கோவேரியன்ஸ் இருக்கு. அண்ட் இந்த இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கோவேரியன்ஸ் இல்லை. அண்ட் இதை நம்ம எப்படி மெஷர் பண்ணணும் மேத்தமெட்டிக்கலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் கோவேரியன்ஸ் ஆஃப் த டூ ரேண்டம் வேரியபிளை நம்ம கால்குலேட் பண்ணும்போது 1/n to the summation I is equal to 1 to n வரைக்கும் நம்ம பார்க்க போறோம். அண்ட் அதுலயும் xi towards the mean value and yi towards the y mean value. ஓகேங்களா? ஸோ இதை தான் நம்ம வச்சு தான் நம்ம எக்ஸாக்டா கோவேரியன்ஸை கண்டுபிடிக்க போறோம். அண்ட் ஞாபகத்துல வச்சுக்கோங்க, இங்க xi அப்படிங்கிறது டேட்டா வேல்யூ ஆஃப் எக்ஸ் அண்ட் yi அப்படிங்கிறது டேட்டா வேல்யூ ஆஃப் y. அண்ட் இங்க x பார் அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்றது மீன் ஆஃப் x அண்ட் இங்க y பார் ஸ்பெசிஃபை பண்ணது மீன் ஆஃப் y. அண்ட் ஹியர் டோட்டலி இந்த எக்ஸாக்ட் n நம்ம ஸ்பெசிஃபை பண்றது நம்பர் ஆஃப் டேட்டா வேல்யூஸ். ஸோ நான் இங்கே ஸ்பெசிஃபை பண்ண மாதிரி தான் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, நம்மளுக்கு எந்த அளவுக்கு பாசிட்டிவாக கோவேரியன்ஸ் இருக்கா இல்லை நெகட்டிவாக கோவேரியன்ஸ் இருக்கா அப்படிங்கிறத பார்த்து தான் நம்மளுக்கு நிறைய அப்ளிகேஷன்ஸில் இதை யூஸ் பண்ணுவோம். மெயின்லி இந்த எக்ஸாக்ட் அப்ளிகேஷன் ரொம்ப டிபெண்டாக இருக்கிறது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் மெஷின் லேர்னிங்கில் ஒன் செட் ஆஃப் திங்ஸ் நம்ம பார்த்தீங்கன்னா லார்ஜ் டேட்டா செட்ஸ் இருக்கு அப்படிங்கும்போது வி ஹாவ் டு ஒரு பெரிய லார்ஜ் டேட்டா செட்ஸ் இருக்கு. அந்த எக்ஸாக்ட் டேட்டா செட்ஸ்ல பார்த்தீங்கன்னா நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்கு. ஸோ அந்த எக்ஸாக்ட் ஃபியூச்சர்ஸை நம்ம எந்த மாதிரியான விஷயத்துல ரெடியூஸ் பண்ண போறோம், அதாவது ஃபியூச்சர் ரெடியூஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த மெயினா கான்செப்ட்ஸ் பார்த்தீங்கன்னா PCA கான்செப்ட்னு சொல்லுவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் காம்பனன்ட் அனாலிசிஸ். இது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, டு ரெடியூஸ் த லார்ஜ் டேட்டா செட்டோட ஃபியூச்சர்ஸை ரெடியூஸ் பண்றதுக்கு, அந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்றதுக்கு, PCA வேல்யூவை பெர்ஃபார்ம் பண்றதுக்கு இந்த கோவேரியன்ஸ் மேட்ரிக்ஸ் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த கோவேரியன்ஸ் வேல்யூஸோட, அதாவது இந்த டூ வேரியபிள்ஸோட எந்த அளவுக்கு ஃபிளக்சுவேஷன் இருக்கு, எந்த அளவுக்கு வேரியன்ஸ் இருக்கு, எந்த அளவுக்கு ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படிங்கிறத வச்சுதான் இந்த மேட்ரிக்ஸ் வேரியேஷன்ஸ் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் அஃப்கோர்ஸ் பாத்தீங்கன்னா இதே சேம் திங் தான், ஆனா இந்த எக்ஸாக்ட் ரிலேஷன்ஷிப்போட அதாவது பாத்தீங்கன்னா டேட்டா எந்த அளவுக்கு டிஃப்ரெண்டா இருக்கு டுவர்ட்ஸ் த டேட்டா, அதாவது பாத்தீங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி திங்க்கும் கனெக்ஷன் எந்த மாதிரி இருக்கு அண்ட் ஸ்ப்ரெட் எந்த மாதிரி ஆயிருக்கு. ஸோ இந்த எக்ஸாக்ட் லீனியாரிட்டியில பாத்தீங்கன்னா பாசிட்டிவிட்டி ஸ்ப்ரெட் எப்படி இருக்கு, நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் எப்படி இருக்கு, அண்ட் அதே மாதிரி கோரிலேஷன்ஸ் இல்லாம எப்படி இருக்கு அப்படின்னு பாக்குறது கோரிலேஷன் இருக்கு. ஸோ இதை நம்ம கால்குலேட் பண்றதுக்கு அஃப்கோர்ஸ் கோவேரியன்ஸ் கண்டுபிடிச்சுதான் நம்ம இதை பண்ணணும். அண்ட் அஃப்கோர்ஸ் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, இந்த கோரிலேஷன் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் நம்ம கால்குலேட் பண்றதுக்கு கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் டிவைடட் பை வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் டு த ரூட் அண்ட் வேரியன்ஸ் ஆஃப் ஒய் டு த ரூட், இதை நம்ம ஸ்பெசிஃபை பண்ணணும். அண்ட் இந்த எக்ஸாக்ட் வேரியன்ஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் வேரியன்ஸ் அப்படிங்கிறது வேற ஒன்றும் கிடையாது, ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஆஃப் எக்ஸ் அண்ட் இது வந்து ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஆஃப் ஒய். ஓகேங்களா? ஸோ இந்த எக்ஸாக்ட் விஷயத்தை வச்சுதான் நம்மளுக்கு வெதர் இந்த கோரிலேஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பாசிட்டிவா இருக்கா இல்ல நெகட்டிவா இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அண்ட் அஃப்கோர்ஸ் நீங்க கோரிலேஷனும் சொல்றீங்க, கோவேரியன்ஸும் சொல்றீங்க, அந்த மாதிரி விஷயத்துல எப்படி நம்ம வந்து எதை வச்சு நம்ம பார்க்கணும் அப்படிங்கறது ஒரே ஒரு விஷயம் தான் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. நம்மளுக்கு கோவேரியன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் வெதர் டூ வேரியபிள் வந்து டிபெண்டா
இருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்கறதுக்கு. அண்ட் அதே மாதிரி இந்த கோரிலேஷன் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ரிலேட் ஆயிருக்கு, இந்த ரெண்டு வேரியபிள்ஸ்லயும் எந்த அளவுக்கு ரிலேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கறதுக்கு. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதோட வேல்யூஸ், நம்ம கோவேரியன்ஸோட வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் இன்ஃபினிட்டியிலிருந்து பாசிட்டிவ் இன்ஃபினிட்டி வரைக்கும் இது வேரியன்ஸ் ஆகும். ஆனால் கோரிலேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் -1ல இருந்து +1 வரைக்கும் தான் இதோட வேல்யூஸ். அண்ட் ஞாபகத்துல வச்சுக்கோங்க, இந்த மெஷர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கோரிலேஷன்ஸோட மெஷர்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப யூனிட் ஃப்ரீயா இருக்கும். யூனிட் ஃப்ரீ அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈவன் தோ நம்மளுக்கு ஏதாவது ஒரு வேரியன்ஸ்ல வந்து நம்ம இந்த ஸ்கேலிங்கை வந்து நம்ம குறைக்கிறோம், இல்ல ஸ்கேலிங்கை சேஞ்சஸ் பண்றோம்னு வைங்களேன். ஸோ ஃபார் அன் எக்ஸாம்பிள் இங்க நான் வந்து பாத்தீங்கன்னா 0 to 100 அப்படின்னு வச்சிருக்கேன். ஸோ இந்த 0 to 100 வந்து பாத்தீங்கன்னா நான் 10 நான் டிவைட் பண்றேன் அப்படின்னு வைங்களேன். ஸோ இதே ஸ்கேலிங்கை நான் வேற விதமா நான் டிவைட் பண்றேன். ஃபார் அன் எக்ஸாம்பிள் இது 100 பார்ட்ஸா டிவைட் ஆகிறது வந்து நான் வந்து 20 பார்ட்ஸா டிவைட் ஆக போகுது, இல்ல 10 பார்ட்ஸா டிவைட் ஆக போகுது, சம்திங் ஸ்கேலிங்கை நான் சேஞ்ச் பண்றேன் அப்படின்னா கண்டிப்பாக கோவேரியன்ஸ் அஃபெக்ட் ஆகும். ஆனா கோரிலேஷன் அஃபெக்ட் ஆகாது. இதுதான் இதுக்கு மெயின்கான இன்ஃபர்மேஷன். ஓகேங்களா? அண்ட் எந்தெந்த இடத்துலலாம் நம்மளுக்கு வந்து இந்த ஸ்கேல் சேஞ்ச் ஆனாலும் நம்மளுக்கு இந்த எக்ஸாக்ட் வேல்யூஸ் வந்து ஸ்கேலிங்ல ப்ராப்ளம் வராது அப்படின்னு இருக்கிற இடத்துல கோரிலேஷன்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகும் போதும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம கோவேரியன்ஸ் வந்து ஓகே நம்மளுக்கு ஃபைன், நம்மளுக்கு இன்ஃபினிட்டிலேருந்து இன்ஃபினிட்டி வரணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்துல கண்டிப்பாக கோவேரியன்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணணும். பட் ஆனால் ஓகே ஃபைன், நம்மளுக்கு இந்த டஸ் நாட் அஃபெக்ட் கோரிலேஷன்ஸ் ஸ்கேலிங் பண்ணாலும் அஃபெக்ட் ஆகாது அப்படிங்கிற மாதிரியான இடத்துல நம்ம கோவேரியன்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த எக்ஸாக்ட் வீடியோ உங்களுக்கு ஒரு ஷேப் ஆஃப் டேட்டா, அதாவது டேட்டா டிஸ்ட்ரிபியூஷன் எந்த அளவுக்கு ஷேப்னஸ்ல வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்றது அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஸோ தட் அடுத்தடுத்து வர்ற வீடியோஸை மிஸ் பண்ணாம இருப்பீங்க. தேங்க்யூ டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி லேர்னிங்.